முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் கலந்து கொள்ளும் அரசு நிகழ்ச்சிகளில் ஒரு குட்டி கதை சொல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். புதுக்கோட்டையில் நேற்று நடைபெற்ற அரசு மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குட்டி கதை ஒன்றை கூறி தனது உரையை நிறைவு செய்தார். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுவது போன்று அமைந்திருந்தது அந்த கதை. ஒரு காட்டில் ஓநாயும் நரியும் நண்பர்கள். அவை இறை ஒன்றும் கிடைக்காமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தன. மன விரக்தியில் தனித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு புலியோடு ஓநாயும் நரியும் கூட்டு வைத்து கொள்ள தீர்மானித்தது. பேச்சுவார்த்தை நடத்தியது. 3 பேரும் ஒரு தாய் மக்களாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எந்த இறை கிடைத்தாலும் அதை பங்கு போட்டு சாப்பிட வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டன. நமக்கு ஒரு வலிமையான தலைவன் கிடைத்து விட்டான் என்று ஓநாயும் நரியும் ஊளையிட்டு தன் மகிழ்ச்சியை காடு முழுதும் தெரிவித்து வந்தன. ஒரு நாள் புலிக்கு ஓநாய் நரி மீது சந்தேகம் வந்தது. ஒரு மானை வேட்டையாடினால் அதை எப்படி பங்கு போட்டு கொள்வது என்று கேட்டது. அதற்கு ஓநாய், புலியே, நீதான் எங்கள் தலைவன், அதனால் மானின் தலை உங்களுக்கு. இந்த நரி வேகமாக ஓடக்கூடியது, அதனால் மானின் 4 கால்களும் இந்த நரிக்கு கொடுக்கலாம். மீதி இருப்பது உடம்புதான், அதை நான் எடுத்துக்கொள்வேன் என்றது. ஓநாயின் சூழ்ச்சியை தெரிந்து கொண்ட புலி ஓநாய் தலையில் ஓங்கி அடித்தது. ஓநாய் வலி தாங்காமல் ஊளையிட்டது. நரியே, நீ எப்படி பங்கு போடுவாய் என்று புலி நரியிடம் கேட்டது. இந்த காட்டுக்கே தலைவரான சிங்கத்தை நாட்டாமையாக வைத்து நாம் பிரித்து கொள்ளலாம் என்றது நரி. 3 பேரும் சிங்கத்தை அணுகினார்கள். சிங்கம் 3 பேரும் சொல்வதை கேட்டு நாட்டாமைக்கும் ஒரு பாகம் தர வேண்டும் என்ற நிபந்தனையோடு, நீங்கள் வேட்டையாடிய மானை இங்கே கொண்டு வந்து போடுங்கள், நான் பிரித்து காட்டுகிறேன் என்றது. மற்ற 3 பேரும் ஒன்றை பார்த்து திருவென விழித்தபடி இனிமேல்தான் வேட்டை ஆட வேண்டும் என்று கூறின. கிடைக்காத ஒன்றுக்காக இத்தனை போராட்டமா, ஆரவாரமா? புலியே, இந்த விலங்குகளின் நயவஞ்சக பேச்சை கேட்டு நீ உன் இனத்தை விட்டு பிரிந்து வந்தது தப்பு. உடனே உன் இனத்தோடு சேர்ந்து விடு. நாட்டாமையே தீர்ப்பு சொன்ன பிறகு புலி பதுங்குவதும் தயங்குவதும் ஏன் என்று தெரியவில்லை. நாட்டாமையே தீர்ப்பு சொன்ன பிறகு புலி பதுங்குவதும் தயங்குவதும் ஏன் என்று தெரியவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் உலகம் வியக்கும் அளவிற்கு நிர்வாக திறமை உடையவர்கள். கனிவையும் கண்டிப்பையும் 2 கண்களாக கொண்டவர்கள். தவறு செய்தவர்கள் திருந்தி வந்தால் மனதார ஏற்றுக்கொள்பவர்கள். அம்மா எப்படியோ அதேபோல் அம்மாவின் பிள்ளைகளாகிய நாங்களும் நடந்து கொள்வோம். இந்த கதையின் மூலம் பன்னீர்செல்வம் தங்களிடமிருந்து பிரிந்து சென்றதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருப்பதாக கூறும் அதிமுகவினர், இருதரப்பிற்கும் இடையே பிரதமர் மோடி பஞ்சாயத்து செய்ததையும் அப்போது இணைந்து செயல்படுமாறு கூறியும் பன்னீர்செல்வம் தனித்து செயல்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பும் வகையில் இந்த கதையை எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.